தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புரட்சிகர தேசிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணியம் பாரதியாரின் 144வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் தமது வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையிலும் பாரதி அறக்கட்டளை புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பாரதி நினைவகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பாரதி அறக்கட்டளையின் புதிய மக்கள் தொடர்பு முன்னெடுப்பான பாரதி மக்கள் மன்றத்தை முறைப்படி தொடங்கி வைத்து பாராட்டினார். இந்த நிகழ்வில் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் பாரதி ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி, பாரதி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ராஜகோபால் சுவாமி, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் தரணிக்கரசு, டாக்டர் செல்வானந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சங்களில் ஒன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 150வது பிறந்தநாள் விழாவிற்கான ஆயத்த குழுவை அமைப்பதாகும். வரும் ஆண்டுகளில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே பாரதியின் உணர்வை திறம்பட முன்னெடுத்து செல்வதற்கும் அவரது புரட்சிகரமான மரபு எதிர்கால சந்ததியினருக்கு உத்வேகம் அளிப்பதை உறுதி செய்வதற்கும் ஒரு விரிவான செயல் திட்டத்தை வகுப்பதற்காக இந்த குழு தனது தொடக்க கலந்துரையாடலை நடத்தினர். புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் தற்போது சமூக பொருளாதார அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டன் தொடங்கியுள்ளார். இந்நிலையில் மணக்குள விநாயகர் ஆலய, தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம், ஹம்ரத் சையத் அஹமத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஆகியவற்றில் வழிபட்டார். பின் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி துறைமுகம் வந்து அங்கிருந்த படகு மூலம் கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை கடலில் ஏற்றி அறிமுகம் செய்தார். நீலம், வெள்ளை, சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதிருடன் LJK என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 64 படகுகள் LJK வடிவத்தில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றன. இப்படியாக புதுவையின் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கதவை திறப்பதை குறிக்கோளாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொள்கைகள் அறிமுகம் செய்தார். அரசியல் வரணுங்கிற எந்த ஒரு அவசியமோ, மக்கள் கிட்ட இருக்க ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமோ இல்லை. இது முழுக்க என்னோட இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளோட மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உறங்க இடம் இல்லை, பட்டாக்கு போட்ட லேண்ட் இல்லை, உணவு பிரச்சனை, குடிநீர் ஒழுங்காக விநியோகம் பண்ண முடியல, கழிவு நீர் கறந்து உயிர்கள்லாம் பாதிக்கப்படுகிறது, ஒரு 3 மாத குழந்தை ஒரு டாக்டர் ஹெல்த் சென்டரில் ஒரு நல்ல ஒரு டாக்டர் கூட இல்லாமல் அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியாமல் ரீசெண்டாக தவறியிருக்காங்க. மருத்துவ ஊழல் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தில் கூட ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துருக்கோம். இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி, இங்கே இருக்கிற எதிர்கட்சியும் சரி, எல்லாருமே ஒரு சிண்டிகேட் போட்டு யாரையுமே கேள்வி கேட்கறதில்ல. அதனால தான் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து எப்படி புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றி காட்டணும், டென்மார்க் மாதிரி எப்படி கரப்ஷன் ஃப்ரீயாக காட்டணும், அயர்லாந்து மாதிரி எப்படி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நம்பர் 1 வரணுமோ அந்த மாதிரி வரணும், பூட்டான் கார்பன் நெகட்டிவ், ஒரு கம்ப்ளீட் க்ரீன் எனர்ஜி, ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட்டிங்கில் இருக்கிற நாடுகள். நான் இப்போ ஐநா சபையில் பேசும்போது கூட சொன்னேன், நான் இங்கே லோக்கல் அரசியல் செய்யறதுக்கு வரல, நம்ம புதுச்சேரியை உலக மேப்பில் நம்பர் 1 சிட்டியாக காட்டணும். இங்கே இருக்க மக்கள் பசியோ பட்டினியோ தண்ணியோ இதுக்காக எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது. அவங்க வாழ்வாதாரம் உயரணும்.
இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், முதியோர்களுக்கு நல்ல இலவச மருத்துவம் கிடைக்கணும். இன்னைக்கு மருத்துவங்கிற பேர்ல வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கு, அங்கே ஒரு மருத்துவம் கூட இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை, இதை கேட்க போனா அவங்கள அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கிரிக்கெட்ல புதுச்சேரி சம்பந்தப்பட்டவங்க யாருமே அந்த டீம்ல சேர்க்காம வெளி மாநிலத்திலிருந்து வந்து சேர்த்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பண்றாங்க. ஒரு தனியார் வந்து பிசிசிஐல இருந்து எடுத்து அவர் தனியார் ஒருத்தர் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய இடங்கள் ஹவுசிங் போர்டு மக்களோட பணத்துல அவங்க இடத்துல வீடை கட்டிட்டு ஒரு வருஷமா அந்த வீடு குடி உரிமை தராம ஒரு வருஷமா அங்கே நாய்களும் விலங்குகளும் அவங்க தங்கி அந்த இடத்த அசிங்கப்படுத்தி பூட்டி கிடக்குது. அன்னைக்கு நாங்கள் தான் போய் குரல் கொடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்து கடைகள் திறக்கப்படாமல் இருக்கு. நிறைய ஃபேக்ட்ரிஸ், ஏஎஃப்டி மில்லு, பாசெக் சுகர் மில்லு, கைத்தறி தொழில், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாமல் அந்த மக்களோட வாழ்வாதாரமே அழிச்சு இன்னைக்கு அவங்க நடுத்தரவில் நிற்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சுட்டாங்க. இவங்களோட வாழ்வெல்லாம் உயர்த்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரசியலில் இறங்கியிருக்கோம். நம்ம சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம். கட்டடக்கலையாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கப்பல் கட்டுமான பணியாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், மார்க்கோ போலோ, மற்ற நாட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து நம்மளோட மன்னர்களை பற்றியும் நம்ம மக்களை பற்றியும் அவ்வளோ பெருமையாக எழுதியிருக்காங்க. சோழர்கள் வந்து நேவி பேஸை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம், வீரத்துக்கு எந்த அளவுக்கு பேர் போயிருக்கோம். இப்படிலாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இறந்துட்டு இருக்கோம். ஒரு மருத்துவத்தில் ஊழல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஒழிச்சு நம்ம கூடிய விரைவில் சிங்கப்பூர் மாதிரி, ஒரு டென்மார்க் மாதிரி, ஒரு பூட்டான் மாதிரி, ஒரு அயர்லாந்து மாதிரி நம்ம புதுச்சேரியை மாற்றியே தீரணும். இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, இப்போ இல்லாமல் இருந்தால் சரி. ரிசோர்ஸஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எஜுகேட்டட் யூத் இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்குலாம் வேலை இல்லாதனால தான் அவங்க பாதை மாறி போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பையும் ஆதரவும் மட்டும்தான் இங்கே நான் கேட்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் எனக்கு வேணாம். நம்ம ஜெயிச்சு கண்டிப்பாக ஒரு புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவோம். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் திருவள்ளுவர் நகர் வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், கலச பூஜை, புண்ணியாக வாசம், வாஸ்து சாந்தி, முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், ரக்ஷாபந்தனம், 2ஆம் கால பூஜை, கோ பூஜை, யாத்ராதானம், கடம் புறப்பாடு, விமான கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக தனி அதிகாரி மற்றும் திருப்பணி குழுவினர்கள், இளைஞர்கள், ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் என 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் மக்களின் உயிரோடு விளையாடிய போலி மருந்து நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் தொடர்புடைய அனைவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், மழை புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு முழுமையான நஷ்ட ஈட்டை அரசு உடனடியாக வழங்க வேண்டும், செக் மோசடி வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சட்டமும் தார்மீகமும் அடிப்படையில் பதவி விலக வேண்டும், அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், உப்பளம் மைதான பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்த பெண் காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் அவர்களுக்கு செயற்குழு மனதார பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியம், மாநில செயலாளர் ரவிக்குமார், நெல்லுத்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் திலீபாபு, உப்பளம் தொகுதி பொறுப்பாளர் செல்வம், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், இளங்கோவன், தனஞ்சயன், மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், மகளிர் அணி தலைவி சோஃபியா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப நாளன்று உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வரும் நிலையில் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி மதுரையை சேர்ந்த ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். இதில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முதலாவதாக கையெழுத்திட்டுள்ளதை கண்டித்தும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காரைக்காலில் பாஜக வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ராபர்ட் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், பாதுகாப்பில்லை, 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 திமுக காங்கிரசால் நீதிபதிக்கே பாதுகாப்பில்லை. சிறுபான்மையினரை தவறாக வழிநடத்தாதே, சிறுபான்மையினரை தவறாக வழிநடத்தாதே. பதவி விலகு. காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கமே பதவி விலகு. காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கமே பதவி விலகு. பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கமே பதவி விலகு. காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கமே பதவி விலகு. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் முத்தியால்பேட்டையில் ஸ்ரீ பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில அமைப்பு செயலாளர் ஆறுமுகம் கலந்து கொண்டார். கோவிலில் அபிஷேகம் ஆராதனை செய்து தங்கத்தேர் இழுத்து அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில துணை செயலாளர் சதீஷ்குமார், இணை செயலாளர் லாவண்யா, பொருளாளர் நாகராஜ், அரியாங்குப்பம் நிர்வாகி வீரசேகரன், தொழிற்சங்க அம்மா பேரவை செயலாளர் அம்மா சுரேஷ், முத்தியால்பேட்டை மாணிக்கராஜா, இளைஞர் பாசறை சுசீந்திரன், ஓட்டுநர் அணி தண்டபாணி, பிரகாஷ் ராய், புஷ்பா, முத்தியால்பேட்டை செயலாளர் உதயானந்தம், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டீஸ்வரன், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் தமிழ்செல்வன், நெல்லுத்தோப்பு செயலாளர் அப்துல் ஹமீது, லாஸ்பேட்டை செயலாளர் பாலசுப்ரமணியன், காமராஜர் நகர் ராசாத்தி, கவிதா, அருணா, தேவி, சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை அமைப்பு செயலாளர் ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மருந்து உற்பத்தியாளரை கண்டும் காணாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனா என்னன்னா இந்த கோடிகள்லாம் ரொம்ப பின்னாடி வா ஏன் சொன்னா அப்படி
அப்படி போ அப்படி போ அப்படி போ. ஏம்மா உனக்கு முன்னாடி நிற்காருல அதுக்குள்ள முன்னாடி வாங்க. ஏம்மா அந்த சைடு. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் புதுவையிலிருந்து புறப்பட்டனர். வீராங்கனைகளுடன் உடற்கல்வி ஆசிரியர் ஆதிகேசவன், ஆனந்தராஜ், சிவமதி, குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் செல்கின்றனர். இந்த மாணவர்கள் குழுவை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. புதுவை கூட்டுறவுத்துறை அதிகாரி இந்திரமோகன், ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டைட்டஸ், பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளையநம்பி, சங்க நிர்வாகிகள் பச்சையப்பன், ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் மாணவர்களை வாழ்த்தி தேசிய அளவில் வெற்றி பெற்று பதக்கம் வென்று வர வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்று 147 நாட்களுக்கு மேலாகியும் அவருக்கு இதுவரை எந்த இலாகாவும் ஒதுக்கப்படாமல் இருப்பது கடும் ஜனநாயக விரோத செயலாகும் என்று ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் அவர்களால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு 147 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி இதுவரை எந்த இலாக்காவையும் ஒதுக்கவில்லை. இதுகுறித்து ஏற்கனவே ஒரு முறை துணைநிலை ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளேன். கடந்த வாரம் கூட நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்தியாவிலேயே இலாக்கா இல்லாத அமைச்சர் புதுச்சேரியில் மட்டுமே இருப்பது மிகுந்த அவமானகரமான நிலை. இந்த விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி தனது ஜனநாயக கடமையை செய்ய தவறியுள்ளார். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் காரணமாக ஒரு அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்காமல் இருப்பது மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும் செயலாகும். இது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா? இதனை கண்டித்து டிசம்பர் 12ஆம் தேதி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்ற முறையில் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்று மேதகு துணைநிலை ஆளுநர், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், ஆளுநரின் தனி செயலாளர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளேன். அந்த கடிதத்தின் நகலையும் உரியவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். இதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க கோரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்பதை இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்திரு அறக்கட்டளை மூலமாக பல நலத்திட்ட உதவிகள் நிறுவன தலைவர் ராஜச்சந்திரு செய்து வருகிறார். அதில் ஒரு பகுதியாக அலுவலகம் திறந்தவுடன் வாரம் 2 முறை மருத்துவ முகாம், 2 முறை உணவு வழங்குவது என மக்கள் சேவை தொடர்ந்து செய்து வருகிறார். அதில் ஒரு பகுதியாக இந்த வாரம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தன்னால் முடிந்தது செய்து வருகிறார். முத்தியால்பேட்டை தொகுதியில் மக்கள் மழை, வெள்ளம், புயல் பாதிப்படைந்த போதும் மக்களோடு இணைந்து பல சமூக சேவை செய்து வருகிறார். எனவே மக்கள் மனதில் முத்தியால்பேட்டை மக்கள் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகிறார். பாகூர்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் அறிந்ததும் அறியாததும் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் சபாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியை தனபாக்கியம் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நாகராஜன் தலைமை உரையாற்றினார். பள்ளி மாணவர்களுக்கான இந்த வினாடி வினா போட்டியில் தமிழ், ஆங்கிலம், பொது அறிவு, மனக்கணக்கு மற்றும் அறிவியல் செயல்முறை சார்ந்த வினாக்கள் கேட்கப்பட்டு அதில் வெற்றி பெற்று மாணவர்களுக்கு பரிசுகளும், கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிறைவாக ஆசிரியை தேவி நலமங்கை நன்றி உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் சபாபதி செய்திருந்தார்.
புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையின் போது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் நடைபெற்ற 168வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவரும் மருத்துவ நிபுணருமான மருத்துவர் குமார் கலந்து கொண்டு சிறுநீரகங்களின் இயசியங்கள் ஆரோக்கியத்தை நேசியுங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். வாழ்க்கையின் அழகை அனுபவிக்க சிறுநீரக ஆரோக்கியம் முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். சிறுநீரக நோய்கள் பொதுவானவை என்றும் ஆரம்ப கட்டங்களில் இதனை கண்டறிய பல சோதனைகள் உள்ளதாகவும் அவர் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியின் முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட ஒருங்கிணைப்பாளரும் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கின் ஏற்பாட்டாளருமான மருத்துவர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்வின் போது மருத்துவர்கள் ராமன், மீனா, ராமநாதன், மூர்த்தி ஆகியோர் விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவாக தனியார் மருத்துவமனையின் நிர்வாகி கந்தசாமி நன்றி உரை வழங்கினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்களின் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500 நபர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டன. மேலும் லாவண்யா சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் மேடை பந்தல் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு கொண்டாடினர். தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சி வீரன்பேட், தக்கக்குட்டை, பாவாணர் நகர், லேம்பெட், சரவணன் நகர், புதுநகர், வயல்வெளி, ஜே நகர், மேரி உழவர்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2000 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய லாவண்யா டிடிவி தினகரன் அவர்களின் அரசியல் திறமையையும் ஆற்றலையும் பெருமைகளையும் எடுத்துரைத்தார். அவர் என்னுடைய ஆசான் என்று குறிப்பிட்ட அவரால் ஈர்க்கப்பட்டு கடந்த 8 வருடங்களாக கட்சியில் பயணித்து வருவதாக உருக்கத்துடன் தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆற்றி வரும் மக்கள் சேவை பணிகள் குறித்தும் விரிவாக பேசினார். உழவர்கரை தொகுதி மக்கள் கலந்து கொண்ட இந்த விழா டிடிவி தினகரன் பிறந்தநாளை எழுச்சியுடனும் மகத்தான மக்கள் சேவையுடனும் கொண்டாடும் ஒரு சிறந்த நிகழ்வாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. பள்ளி கட்டணம் கட்டுவதிலிருந்து புதுச்சேரி அடுத்த ஏம்பலம் பிஎன் ஸ்ரீ மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி பள்ளி வளாகத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, தலைமை ஆசிரியர் சாந்தி, பொறுப்பாசிரியர் தீபாஞ்சான் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நுண்கலை ஆசிரியர் சுந்தர வடிவேலு மேற்பார்வையில் கைவினை கலைஞர் ராஜசேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கைவினைப் பொருட்கள் மற்றும் நுண்கலை பொருட்களை உருவாக்குவது குறித்து பயிற்சி அளித்தார். தேங்காய் ஓடு, ஐஸ்கிரீம் குச்சிகள் மற்றும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த மரப்பொருட்கள், காகிதங்கள் ஆகியவைகளை கொண்டு மாணவர்களால் உருவாக்கப்பட்ட காகித பூக்கள், கைவினைப் பொருட்கள், மர சாமான்கள், குடுவைகள், கம்மல், மணி வகைகள் உள்ளிட்ட அலங்கார பொருட்கள், பொம்மைகள், படுக்கை விரிப்புகள், மரக்கூடைகள், வண்ணங்கள் பூசப்பட்ட மண்பாண்டங்கள், கொசுவத்தி ஸ்டாண்ட், விளக்கு வகைகள், பறவைகள் என 100க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள் மற்றும் நுண்கலைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் மாணவர்கள் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்து மாணவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்காட்டி இது எப்படி உருவாக்கப்பட்டது, இதனுடைய பயன்கள் என்ன என்பது குறித்து மாணவர்கள் தத்ரூபமாக விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதெல்லாம் இந்த 3 நாள்ல
புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நோனாங்குப்பத்தில் உள்ள 9, 10 மற்றும் 11ஆம் பூத்தை சேர்ந்தவர்கள் வாக்காளர்களை சந்தித்து அவர்களது அடிப்படை தேவைகளை கேட்டறிந்தார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் அதில் தனக்கு ஆதரவளித்து வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நினைவு பரிசு மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடியார் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நாகராஜன், புவியரசன், விஜய், சூர்யா, கலைவாணன், இளஞ்செழியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியாரின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் ரங்கன் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தி திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கு முன்னாள் முதல்வரின் தனி செயலர் பன்னீர்செல்வம், முன்னாள் சபாநாயகரின் தனி செயலர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் சேர்மன் கிருஷ்ணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, துணை செயலாளர் சந்திரசேகரன், முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா, முன்னாள் ரெவன்யூ அதிகாரி ஐயனார், ஆடிட்டர் ராஜேந்திரன், நந்தா லட்சுமி நாராயணன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அறக்கட்டளை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் KRR குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் சத்யா பிரியன் வெங்கட் வரவேற்றார். இதில் நலத்திட்ட உதவிகளாக மங்களம் மாரியம்மன் ஆலயத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், சிவராந்தகம் அரசு தொடக்க பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாயும், சிவராந்தகம் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு 10,000 ரூபாயும், மாரியம்மன் கோவிலுக்கு 10,000 ரூபாயும், சிவராந்தகம் நூலகத்திற்கு 25,000 ரூபாயும், விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் நெட் உள்ளிட்ட உபகரணங்களும், மேலும் 2 நபர்களுக்கு தள்ளுவண்டி வழங்குவதற்கு தலா 9,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் கேலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. ஓகே, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க. வாங்குறவங்க யார்? அவரு சக்கரை அண்ணா இங்க பாருங்கண்ணா, பண்ணுங்க. காரைக்கால் வரிச்சிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையொட்டி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஐயப்ப பொது பூஜையில் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. தலத்தெரு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை சக்தி வேணுகோபால் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. ஐயப்ப பூஜையினை சேகர் குருசாமி, சோமு குருசாமி, வைத்தி குருசாமி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் செய்திருந்தனர். மக்களுக்கு தேவையான பொருட்களை அனைத்தும் ஆன்லைன் மூலம் வாங்க துவங்கிவிட்டனர். இதனால் பெரிய நிறுவனங்கள் முதல் சிறிய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஊசிமணி, பாசிமணி விற்பனை செய்பவர்களும் தப்பவில்லை. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கோயில்பத்து பகுதியை சேர்ந்த நரிக்குறவ பழங்குடியினர் தொழில் முடங்கி பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனால் தற்போது மீன்பிடி தொழிலில் இறங்கி வாழ்க்கையை தடுத்தையே மாற்றியுள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுக முகத்துவாரம் பகுதியில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என நரிக்குறவ பழங்குடியினர் நீரில் இறங்கி பெரிய முதலீடுகள் இல்லாமல் வெறும் பழைய வாட்டர் பாட்டில் மற்றும் தூண்டில் வைத்து மீன் பிடித்து வருகின்றனர். பழைய குடிநீர் பாட்டில் மற்றும் வாட்டர் பாட்டில்களில் மைதா மாவை வைத்து
கடலில் வீசி அதில் மீன் பிடித்து வருகின்றனர். இவர்கள் வீசும் வாட்டர் கேனில் எளிதாக மீன்கள் வந்து சிக்கி அதிக அளவு மீன்களை பிடித்தனர். பெரிய பெரிய படகுகள் சென்று மீன் பிடித்த நிலையில் வெறும் வாட்டர் கேன் மைதாவை வைத்து பெரிய மீன்களை பிடித்து லாபம் ஈட்டி வருகின்றனர். கிலோ கணக்கில் சிறிய மீன்கள் முதல் பெரிய மீன்கள் வரை பிடித்து குறைந்த விலையில் விற்று தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர் நரிக்குறவ பழங்குடியினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.